கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு மேன்மையான மெய்ப்பன் நமக்கு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அவர் நம்மை ஆடுகளைப் போல எண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆடை ரொம்ப விருப்பப்பட்டு வளர்ப்பாங்க. அது மாம்சம் சாப்பிடாது. ஆடை ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க. அதனால தான் வேதத்தில் இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாரையும் பார்த்து ஆடு என்று சொல்லுகிறார். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்ல மாட்டோம். தேவன் விரும்பாத சில காரியங்களை சொல்லி பிள்ளைகளை திட்டுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். பின் சென்றா என்ன நடக்கும்? அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம், அழிவில்லாத வாழ்க்கை, ஒரு நாளும் கெட்டு போவதில்லையாம், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறிக்க முடியாதாம். இயேசுவினிடத்துல கையிலிருந்து நம்மளை பறிக்க முடியாது என்று இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இயேசுனுடைய கையில் இருக்கிற ஒரு ஆடை இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவர்களுக்கு சொல்லப்படுற ஒரு பெரிய உன்னதமான ஒரு வார்த்தை. நாம் அவருக்கு செவி கொடுக்கிறோமா, நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை தேடுறோமா, ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். அவர் நமக்கு அழிவில்லாத வாழ்வை கொடுக்கிறார். அவைகள் ஒரு நாள் கெட்டு போகாது, ஒருவனும் கையிலிருந்து பறிக்க முடியாது. இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். அதனால தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏசப்பாவுடைய கையில் இருக்கிற ஆடா இருங்க. உங்களுக்கு மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவா, அப்போ நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்கள் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவா, கட்டாயம் பரலோகராஜ்யம் போவீங்க. உங்கள் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவா, யாரும் உங்களை பிடுங்கி கொண்டு போக முடியாது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. உங்கள் கையில் இருக்கிற ஆடாயங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நாடுகள் என்று சொல்லுகிறேன், எங்களை உரிமை பாராட்டுகிறேன். எப்பொழுதும் உங்கள் ஆடா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்கள் பிள்ளையா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய சித்தம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.